அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் காட்பாடி நகரின் பல்வேறு இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அன்புடன் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நாடு நலம் பெறுவதற்கு மீண்டும் தமிழகத்திலே ஒரு நிலையான ஆட்சி ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தேர்தல். கடந்த 8 ஆண்டுகளாக தமிழகம் இருண்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த பணியும் நடைபெறாமல் இருக்கிறது. விலைவாசி விண்ணை தொட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொன்றையும் குறைப்பதற்கு, இவர்களையெல்லாம் நிறைவு செய்வதற்கு நம்ம அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இருந்து நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவஜோதி செந்துறை, பொன்பரப்பி, சிறுகுளத்தூர், மருவத்தூர், நக்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்தார். உழவை மீட்போம், உலகை காக்கும், புதியதொரு தேசம் செய்வோம், புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நமது சின்னம் விவசாயி விவசாயி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கிண்டி ரேஸ்கோஸ் சாலை, மடுவாங்கரை உள்ளிட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். இரட்டைகளை சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். அவர் மடுவாங்கரையிலே உறவினர்கள் இருப்பதை நான் அறிவேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி பெற்ற வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் கூட்டணி கட்சியினருடன் பூதகேணி, பள்ளிப்படை, மாரியப்பா நகர், கிள்ளை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்தார். நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை ம. சரவணன் கடைமடை விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சினை, கஜா புயலில் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த குடிநீர் பிரச்சனை சில இடத்துல இருக்கு. சாலை சில இடத்துல இந்த கஜா புயல்னால சில இடத்துல சாலைகள் கொஞ்சம் வீக்காக இருக்கு. அப்புறம் பாலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி தருவேன்னு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். கடைமடை விவசாயிகள் பிரச்சனையான நீர்த்தேக்கம், கடைமடை விவசாயிகளுக்கான பெட் டேம் தடுப்பணையான வேலைகள் துரிதமாக செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை தொகுதி வேட்பாளர் செல்வராசு கீழ்வேளூர் பகுதியில் வேளாண் கல்லூரி அமைத்தல், திருத்துறைப்பூண்டி அடுத்த கொருக்கை கிராமத்தில் பாரம்பரிய மாடு வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் கால்நடை கல்லூரி அமைத்தல் உள்ளிட்டவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற கீழ்வேளூர் தொகுதி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இங்கே வேளாண் கல்லூரி துவங்குவதாக டாக்டர் கலைஞர் பட்ட தலைவர் அறிவித்திருக்கிறார். தளபதி அவர்கள் ஆட்சி வருகிற போது நிச்சயமாக இங்கே வேளாண் கல்லூரி துவங்க முயற்சிகளை மேற்கொள்வேன். திராவிட முன்னேற்ற கழகம் அதுபோல் கல்வி கடன் தள்ளுபடி என்பதும், சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு என்பதும், அதேபோல் 50 லட்சம் பேருக்கு மக்கள் நல பணியாளர், 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் என்ற புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை, வேலை இல்லாமல் வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, அண்டை நாடுகளுக்கு கடற்கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை செயல்படுத்த நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை வற்புறுத்துவோம். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இயற்கை உரம் தயாரித்தல், மின்சாரம் தயாரித்தல் உள்ளிட்டவற்றுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கொடுங்கையூர் டம்பிங் கிரவுண்டு அதில் கிரீனரி பெல்ட் அமைக்கும் பணியை தோக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அது உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்கன்ற ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே சுகாதாரத்தை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் நான் போயிட்டு எல்லாம் டெய்லி பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரேன். எங்கேயுமே சுகாதார சீர்கேடு கிடையாது. குடிநீர் பிரச்சனை இருக்குது. ஏரியில் தண்ணி கிடையாது, மழை இல்லை. ஏரியில் தண்ணி இருந்ததுன்னா பம்பிங் பண்ணும்போது பைப் லைனில் வந்துடும். இப்போதைக்கு அவங்க ஃபீடிங் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. உடனே நான் ஏரியா இன்ஜினியர் தொடர்பு கொண்டு அவர் எங்கெல்லாம் அவங்க டேங்க் ப்ரொவிஷன் வேணும், தண்ணி பிரச்சனை இல்லாமல் எங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்போ அதாவது கடந்த 1 ஆண்டாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க.